சிறு வயதிலிருந்து நடனம் மற்றும் பாடும் திறமையை கொண்டவர் ஜான் ஜபராஜ். இவர் பல உலக நாடுகளுக்கு சென்று டான்ஸ் ஆடி ப்ரோக்ராம் கான்சர்ட்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் பேரும் புகழும் அடைந்து விட்டார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜான் ஜபராஜ் ஒன்று மற்ற நடனக்காரர்களோடு ஒப்பிடும்போது ஒரு தனித்தனிமையோடு திகழ்கிறார் ஜான் ஜபராஜ். அவருடைய நடனம் பாடல்கள் அவருடைய அந்த கான்சர்ட்டை நடத்தும் விதமும் வாலிபர்களை அதிகமாக கவர்ந்தது. ஜான் ஜபராஜ் போல நாங்களும் புகழ் பெற வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு பல பேர் எழுந்துகிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு யாராலும் ஜான் ஜபராஜ் போல யாராலும் சாதிக்க முடியல. குதிக்கிறான், புரள்றான், உருள்றான். இந்த டி அலெக்ஸ் என்றவர் இப்போ என்ன செய்யறாரு? குதிக்கிறாரா, டான்ஸ் ஆடுறாரா? அதை நம்ம பார்ப்போம் வாங்க. நல்லா குத்து குத்து கிருபா தா ஏ தா ஏ தா ஏ தா ஏ தா ஏ தா ஏ ஏ இந்தா 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 ஏ சரி தர் One, two, three, go. Inda, 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 inda. இரண்டு பேருடைய டான்ஸை நம்ம பார்த்தோம். டி அலெக்ஸோட டான்ஸையும் ஜான் ஜபராஜோட டான்ஸையும் நம்ம பார்த்தோம். இங்க அலெக்ஸ் என்றவர் குதிக்கிறார். எப்படி எப்படி குதித்து ஒரு வெறித்தனமா குதிக்கிறார். அவ்வளவுதான் அவரால் முடியுது. ஆனா ஜான் ஜபராஜ் பாருங்க, ஒரு இயற்கையான ஒரு நடனம். தலையை தூக்கி தலையை ஆட்டி ஆடுறது, ஸ்டெப்ஸ் போறது, கையில ஒரு ஆக்ஷனு, இப்படி பல ஆக்ஷன்ல அவர் பண்ணி அந்த சிறு பிள்ளைகள் இருந்து அவரு கவர்ந்துட்டார். ஜான் ஜபராஜ் போல இன்னைக்கு நாமளும் கான்செப்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துறாங்க. டி அலெக்ஸ் போல பல பேர் ஜான் ஜபராஜ் போல நாங்களும் பணக்காரன் ஆகணும், அவர் ஆடிக்காரர் வாங்கினாரு, நம்ம அதே ஒரு பெரிய நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கணும் அப்படின்னு போட்டா போட்டி அவர் அந்த நிலைமையில எல்லாரும் நாங்களும் டான்ஸ் ஆட போட்டு வந்துடுறாங்க. ஆனா முடியாது. திறமைன்றது ஒருத்தருக்கு தான் வரும். ஒரு திறமைன்றது ஒருத்தருக்கு தான். அவர் போல நம்ம பேசணும், அவருக்கு மற்றவர் போல நம்மளும் ஆடணும் அப்படின்னா முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு பிறவிலேயே சில திறமைகளை கடவுள் கொடுத்திருப்பார். அப்படி அந்த திறமையை பெற்றவர் தான் ஜான் ஜபராஜ். அவரை பார்த்து பல பேர் பொறாம கொள்றது. ஜான் ஜபராஜ் நல்லா ஆடுறானே, நம்மளால முடியலையே, ஜான் ஜபராஜுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நம்மளால முடியலையே, ஜான் ஜபராஜ் பின்னால இவ்வளவு பெண்கள், அழகிய பெண்கள் எல்லாம் போறாங்களே, நம்மளுக்கிட்ட வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வெதும்புறாங்க. அது அந்த ஒரு கவரும் தன்மை, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும், சிறு பிள்ளைகளா இருந்தாலும், அந்த கவரும் ஒரு வசீகர தோற்றம் ஜான் ஜபராஜுக்கு உண்டு. ஏன்னா அவருடைய பேச்சு, ஒரு அந்த மக்களோட இடைப்படுறது, பேசுறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது, சிரிக்க வைக்கிறது, ஏன்னா ஒரு என்கரேஜ் பண்றது, ஒரு குதூகலமாக்குறது, எல்லாமே ஜான் ஜபராஜுக்கு ஒரு கைவந்த கலை. அவருக்கு அந்த திறமை இருக்குது. ஏன்னா அவர் ஒரு கோலை நோக்கி போய்கின்னு இருக்காரு. அந்த கோலை நோக்கி போனா எல்லாமே வரும். ஏன்னா ஒரு பயம் இல்லாத போறதுனாலதான் அவருடைய வழியில போக முடியுது. பயந்துக்குன்னு தயங்கிக்குன்னு அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு வேலையிலுமே நம்ம தயக்கமாக கூடாது, பயப்படக்கூடாது. அந்த மேலை நாகரிகத்தை அவர் காப்பாத்தினார். அந்த மேலை நாகரிகத்தை காப்பாற்றி ஒரு நடனத்தை அங்க நடத்துறார். அதனால அவருடைய பாடல்களும் டான்ஸும் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் போய் அது பதிஞ்சு போச்சு. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது மற்ற மதத்தினர் மனதிலும் அவர் இடம் பெற்றுட்டார். ஏன்னா அவருடைய பாடல்கள், அந்த ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு தியாகம், அந்த மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே லேர்ன் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, அது டீப்பா போய் சிந்திக்கிறது. அப்பதான் அந்த ஒரு நம்ம எடுத்திருக்கிற ஒரு வேலையில வெற்றி பெற முடியும். இந்த டீப் திங்கிங் இருக்கணும். அதுக்கு அந்த ஒரு வேலையை பத்தி, நம்ம செய்யற வேலையை பத்தி ஒரு டீப் திங்கிங் இருக்கணும். ஏன்னா மேலாட்டமா நம்ம யோசிச்சுட்டு செஞ்சோம்னா அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆழமான ஒரு சிந்தனையோட செயலோட நம்ம செய்யும் போது அது வெற்றி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை.
அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி. டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்களை கவர்றாரு, அவர் பணம் சம்பாதிக்கிறார். ஏன்னா அப்படி இருக்கும்போது நாம தனிப்பட்ட ஆளா இருக்கிறோம், நமக்கு என்ன திறமை இருக்குது, அதை பயன்படுத்தி நாம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இதுல எந்த விதமான தடையும் கிடையாது. ஓ ஜான் ஜபராஜ் போல நம்மளும் வெளியே போனாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்க வேணாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, வேலைக்கே போகாதவங்க, வீட்டை சரியா மெயின்டைன் பண்ணி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஒரு பக்குவமா இந்த வீட்டை நம்ம கையாளும் போது, கொண்டு போகும்போது பெண்களாகட்டும் வெற்றி பெறலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவரவர் திறமையை அவரவர் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. சோர்ந்து உட்கார்ந்து கூடாது, தயங்கி நின்ற கூடாது. நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அது நம்ம உருவாக்கணும், மென்மேல வந்து மெருகேற்றணும். அது எப்படி பர்ஃபெக்டா கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ரொம்ப சிந்திச்சாதான் இங்க வேலை. ஏன்னா சிந்தனைக்கும் செயலுக்கும் வடிவம் கொடுக்கும் போது நம்ம சிறப்பான வாழ்க்கை வாழலாம் என்பது சந்தேகமே இல்லை. இப்படி ஒவ்வொருவரும் உயர வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காகத்தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறார். என்ன ஒருத்தர் உயர்ந்த வேலை செய்யலாம், நல்ல வேலை செய்யலாம், ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்யலாம், ஒருத்தர் வெளியில போய் வேலை செய்யலாம். இப்படி அவரவர் டிரைவர் டிரைவர் அவருடைய ஒரு பஸ்ல ஒரு 100 பேர் 200 பேர் ஏத்திட்டு போறாருன்னா டிரைவர் அவருடைய வேலையை செவ்வனே செய்யணும், பாதுகாப்பா மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாமே ஒரு பொறுப்போடு நம்ம செய்யும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.